இல்லையே ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எளிய கப்பிள்ஸ் லெக்சர். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என் தம்பிக்கு வந்து நாளைக்கு கல்யாணம். அதனால இன்னைக்கு வந்து தாலி வச்சு சாமி கும்பிடுவாங்க. தாலி, இந்த பட்டு சேலை அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. எல்லா இதுலயுமே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இதுலயும். சரி, எந்த தம்பிங்கிறது எல்லாமே நாங்க வீடியோல சொல்றோம். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் அடுத்து வந்து நாளைக்கு வந்து மேரேஜ் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதே பாருங்க, சூப்பரா இருக்கும், செம்ம ஃபன்னாவும் இருக்கும், நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். என்ன நம்பர் வச்சிருக்கு? ஏதோ புது நம்பர் வச்சிருக்கு. 93341 அப்படி ஃபுல்லா இருக்குங்க. சந்தனம் வச்சுக்கோ. மாங்கல் எடுத்துக்கோங்க. மாங்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இனி நீங்க வளருங்க. சரியா? அப்படியா? அப்படியே முட்டு போய் உட்காந்துடா. அடுத்து அப்படியே இருந்துங்க. வெயிட் வாங்க. கல்யாண மண்டபத்துல வெயிட்டிங்ல இருக்கு. அப்பா தம்பி புசுமா தம்பி தானே உனக்கு இளையவன் தானே புசு. அக்கா தானே இருங்க. கன்னியாகுமரி சக்கரை பொங்கல் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். இங்கே தாலி வச்சு கும்பிட்றது எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி பண்ணுவாங்கண்ணே. ஸோ அதே தான் இங்கே தாலி நாள் கல்யாணத்துக்கு நாள் தாலி வச்சு கும்பிடும்போது சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருக்கோம்.
நல்லா இருக்கு. வச்சுதான் ரெண்டாவது வாட்டி வாங்கி சாப்பிட்றேன். எப்படி இருக்கு நீ தான் சொல்லு. சூப்பராக இருக்குது. இனிப்பு கம்மியாக தேங்காய் போட்டு செம்மையாக இருக்குது. இதாக இருக்கு நீ. பொங்கல்லாம் நல்லா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து டிஃபன் சாப்பிட போகிறோம். நைட்டு டிஃபனு என்ன இருக்கும் தர்ஷா? தேங்காய் சட்னி, சாம்பார், தர்ஷன் சட்டையை கழட்டி விட்டார். அதனால வந்து அவனை காமிக்கவில்லை வீடியோவில். ஸோ 2-3 நாளாவே ஒரே ட்ராவலாக இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் நாகர்கோவில் வந்திருக்கோம். எப்போ வந்தோம் தெரியுமா? கல்யாணம் பண்ண அனிமூனுக்கு வந்த நாகர்கோவிலுக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆமாம். ஸோ இப்போ தான் இன்னைக்கு தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ மச்சான் யார் அப்படின்னா அருளோட தம்பி, சித்தி பையன். நிறைய பேர் கேட்பீங்க யாரா அது அப்படின்னு. தம்பி, சொந்த தம்பி. ஆமாம். ஸோ நல்லபடியாக வந்து நாளைக்கு கல்யாணம். உங்களுக்கு வீடியோ வந்து 1 by 1 வீடியோ அதுக்கு போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். சரிங்களா? ரித்து பார்த்தீங்களா? வேறு யார்கிட்டலாம் போக மாட்டார். எங்கள்கிட்ட, அருள்கிட்ட, தர்ஷன்கிட்ட. இவன் அதுக்கு மேலே இவன் வந்துடக்கூடாதுப்பா. இவன் யாருக்கிட்டையும் 2 பிள்ளை சொல்லுமா. 2 பிள்ளை. அப்பாவுக்கு 2 பிள்ளை. உடம்பு சரியில்லை இருக்கு. விழுகிறான். ஸோ நாளைக்கு வந்து கல்யாணம். ஸோ இதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே கண்டிப்பாக கல்யாண வீடியோ நீங்கள் கண்டிப்பாக தர்ஷா கத்தார கல்யாண வீடியோக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், கல்யாண வீடியோ கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே திடுதிடுப்பாக கல்யாணம் நடக்குது. எல்லாமே சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் சொல்கிறோம். எல்லாரும் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, என்ன ஒரு ஆச்சரியம். தட்டில் கறியில் லெச்சுக்கு சாப்பிடு. நீ தான் சாப்பிட்ருக்கல சித்தி சமையல. 3 வருஷம் ஆச்சு. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தாலி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எல்லாரும் இந்த நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடக்கிறதான் தாலி வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த தம்பி என்ன தம்பி உனக்கு, எங்களுக்கு ஏது இந்த தம்பி அப்படின்னு கேட்பாங்க. டவுட் இருக்கு. அம்மா கூட பிறந்த தங்கச்சியோட பையன், என் சித்தி பையன். அவங்களுக்கு வந்து கூட பிறந்த அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, நான் தான். எங்கள் அம்மா வீட்டு சைடுமே பெண் பிள்ளைகள் கிடையாது, எங்கள் அப்பா வீட்டு சைடுமே பெண் பிள்ளைகள் கிடையாது. எனக்கு மொத்தம் 4 அண்ணன்கள், 4 தம்பிகள். அதுல ஒரு மூத்த தம்பி தான் இந்த தம்பி. இவரை தெரியும் எல்லாருக்கும். இவரை தெரியாதான். அஜி மேக்ஸிமம் அவ்வளோ வந்தது கிடையாது. அஜி வந்து முஸ்லீம் காட்டினதில்லை. இது மூத்த தம்பி. இப்போ 2வது தம்பிக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். அவனோட மேரேஜ் வீடியோ வந்து நாளைக்கு வர மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லணும்டா லோகி? வேற சொல்ல மாட்டேன். இவன் பேர் விக்னேஷ் குமார். நாங்கெல்லாம் செல்லமா லோகின்னு கூப்பிடுவோம். என் செல்ல தம்பி, தங்க கம்பி. சென்னையில படிக்கிறாங்க. சென்னையில படிச்சு முடிச்சாச்சு. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாது அதனால இன்னைக்கு வந்து ஃபுல்லாக சாமி கொண்டு முடிச்சாச்சு. அண்ட் பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல தான் கன்னியாகுமரி. போறோமா என்னன்னு தெரியல. போனோம்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு vlog-ஆ வரும். இந்த கராவணி பையலுக்கு ஸ்கூல் இருக்கா, எப்படி தூங்குறான் பாருங்க. அவனுக்கு என்ன, அவனுக்கு எது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் தூங்குறான். நம்ம தான் மாட்டிட்டு படிக்கிற மாதிரி மறந்துட்டான். மறக்காம பெல் பட்டன் வரும்போது உங்களா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அனிமூன் வந்த டயத்துல பெல் எடுத்துட்டு டிங்னு அடிச்சு தெரியுமா? அதை பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, டிங் டிங்னு ஆட்டுவான். அவன் தான் இவன். சரி ஓகே. ஸோ நான் அப்படியே சூப்பராக ஃபங்க்ஷன் முடிஞ்சு மேரேஜ் வந்து கம்மிங் சூனில் அவங்க சித்தி பையனுடைய மச்சான், இளைய மச்சானுக்கு தான் மேரேஜ். என்னடா அண்ணனை விட்டுட்டு தம்பி, ஆமாம் எனக்கு மச்சான், இளைய மச்சான். என்னடா அண்ணனை விட்டு தம்பிங்கிறான்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பொண்ணு வீட்டில் பிரச்சனை. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொன்னதுனால திட்டுப்பா யாருக்குமே சொல்லலை. ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. வேறு யாருக்குமே பெரிய யாருக்குமே சொல்லலை. எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஸோ நேரில் வந்து அழைப்பு கொடுக்குறதா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம் எல்லாமே. ஏன்னா 16ஆம் தேதி வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக பண்ணுறாங்க. அதனால மீடியா பர்சன் அவங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லி. உங்களுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு மேரேஜ் இந்த வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். என்னடா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சித்தப்பாவும் மீடியா பர்சன் தான். ஸோ அதனால் 16ஆம் தேதி நிறைய பேரை கூப்பிட்டு பெருசாக பண்ணுற மாதிரி ஒரு பெருசாக பண்ணுறாங்க. 16 நான் நினச்சி கூட பார்க்கல. சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 9 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயுமே இன்னைக்கே கல்யாணம் முடிஞ்சு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கேரளாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு சைடு போகிறாங்க. கேரளா தானே, அங்கே கிளம்பிட்டாங்க. அடுத்து 1 by 1 ஒரு வாரம் அப்படி வராங்க. நம்ம ஊர் கீரமூலத்துக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அத்தை மாமாக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இன்னைக்கு கூட லட்சிட்ட கேட்டாங்க.
வரணும் போகணும் நீங்களும் வாங்க எல்லாரும் ஒண்ணா போயிருவோம் அப்படின்னு அப்படின்னாங்க. சொல்லி அதான் சொன்னா நீங்க கூட்டும் போது வாங்க சித்தப்பா கூட்டு போறேன் வாங்க நம்ம வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க அப்படின்னு வாங்க சொல்லி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா சரி நானும் அப்படியே ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சு ஊருக்கு போன மாதிரியும் இருக்கும், அவங்களும் பத்திரிக்கை கொடுத்த மாதிரியும் இருக்கும், எல்லாரும் கொடுத்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல, அதனால தான் ஸோ வரேன்ட்டாங்க அவங்களுமே. எப்படின்னு பார்த்துட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல டைம் மட்டும் ஒதுக்க வேண்டியதா இருக்கும், பார்த்துக்கலாம். சரியா? அதனால அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சு நாளைக்கு சீக்கிரமாகவே வந்து காலையில் வந்து 9 மணிக்கு கல்யாணம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறதே மாற்றி மாற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாருங்க. சரியா? ஓகே நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.